அட் த சேம் டைம் தமிழ்நாட்டுக்குள்ள முதல் முறையாக 1977வது ஆண்டுல தான் எல்காட் அப்படிங்கிறத வந்து கொண்டு வராங்க. இந்த எல்காட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எலக்ட்ரானிக்ஸ் துறையில, தகவல் தொழில்நுட்பத் துறையில, கணினிமயமாக்கல் துறையில அடுத்த கட்ட வளர்ச்சிய அதாவது முதற்கட்ட வளர்ச்சி மன்னிக்கணும். முதற்கட்ட வளர்ச்சி, ஆரம்ப புள்ளி, விதைய விதைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்காட் தான். அது 77ல வந்து துவங்கப்படுகிறது. 77ல துவங்குகிற போது தமிழ்நாட்டில ஆட்சியில் இருந்தது அதிமுக. திரு முன்னாள் முதலமைச்சர் எம்ஜி ராமச்சந்திரன் தலைமையிலான ஆட்சி நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் தான் முதல்ல இந்த எல்காட் அப்படிங்கிறது உருவாகும் போது இங்கே இருந்த முதலமைச்சர். அதுக்கு அவர் மட்டுமே காரணம் அல்ல, மத்திய ஒன்றிய அரசாங்கமும் அதுக்கு வந்து காரணமாக இருந்திருக்கிறாங்க. அதன் பிறகு உருவான 80களில் 90களில் உருவான ஆட்சியாளர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அதை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்துறாங்க. அதில் தான் டைடல் பார்க் அப்படிங்கிறத கருணாநிதி கொண்டு வராரு. அதன் பிறகு சிட்கோ பார்க் உள்ளிட்ட விஷயங்களை வந்து ஜெயலலிதாவுடைய காலகட்டத்தில் கொண்டு வராங்க. இதன் பிறகு இதாவது இதுக்கு ஈக்குவலான ஒரு காலகட்டத்தில் 90களுடைய 2000ங்களுடைய ஆரம்பத்தில் தான் நம்ம வந்து இந்த ஐடி துறையுடைய பூம் அப்படிங்கிற இடத்துக்கு நோக்கி நம்ம நகர்றோம். ஆனால் அந்த காலகட்டத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திரா, பெங்களூரு, கர்நாடகா போன்ற இடங்களில் வந்து ஹைதராபாத், பெங்களூர்லாம் வந்து ஒரு அதில் அடுத்த கட்டத்தை நோக்கி ஒரு வீச்சில் இருந்தாங்க அந்த 2 நகரங்களுமே. அப்போ நம்ம வந்து அதை பார்க்கும்போது கம்பேரிட்டிவ்ல நம்ம அவங்களுக்கு பிறகு தான் நம்ம அந்த இடத்த நோக்கி நகரத்த அல்லது நகர துவங்குறோம். இன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா சிலிக்கான் வேலி ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ பெங்களூரு. ஸோ அந்த அளவுக்கு அவங்க வந்து ரொம்ப ஒரு ஐடி துறையில் நம்மளோட கொஞ்சம் முன்னாடியே வந்து அதை கணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, உள்ளே போக ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக சந்திரபாபு நாயுடைய காலகட்டங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு ஒரு ஐடி எம்ப்ளாயை நான் உருவாக்குவேன் அப்படிங்கிற வாக்குறுதிலாமே கூட வந்து கொடுத்துருந்தாரு. இப்போ ஹைதராபாத் மற்றும் பெங்களூரு போன்ற நகரங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சென்னைக்கு முன்பாகவே, தமிழகத்துக்கு முன்பாகவே சில விஷயங்கள்ல முன்னோடியாக இருந்திருக்கிறாங்கங்கிறத மறுப்பதற்கு இல்லை. அஃப்கோர்ஸ் தமிழ்நாடு ஒன்றும் அதில் வந்து மோசமாகவும் போயிடல. நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, 2 கட்சிகளுமே ஆண்ட ஆளுங்கட்சிகள் 2 பேருமே அவங்கவங்களுடைய காலகட்டத்தில் அவங்கவங்களுடைய பங்களிப்பு கொடுத்துருக்குறாங்க.